நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ் வராங்க. எவன் மட்டும் ஆஃபீஸ் கேம்பஸ்லயே ஹயாமி காலில் பொத்துன்னு விழுந்துடுறான். என்னை மன்னிச்சிடு ஹயாமி, நான் நேற்று ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தேன். என்னை எல்லாருமே ஃபோர்ஸ் பண்ணி ட்ரிங்க்ஸ் பண்ண வச்சுட்டாங்க. நான் அதான் தெரியாம உன் வீட்டுக்கு வந்து உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னு சொல்ல, உடனே ஹயாமி ஃபர்ஸ்ட் எலும்பு எல்லாரும் பாக்குறாங்கன்னு சொல்ல, ஓகே ஓகே நானும் எல்லாத்தையும் மறந்துட்டேன், நீ வான்னு தனியா கூப்பிட்டுட்டு போறா. எனக்கு இப்ப கூட நம்ப முடியல ஹயாமி, நீ ஏன் ரூம்லாம் இப்படி வச்சிருக்கானு? நீ அடிக்கடி சொல்லுவியே அந்த 3 குவாலிட்டி, அதெல்லாம் இப்ப எங்க போச்சு? ஹயாமி சொல்லி புரிய வைக்கிறா. நம்மளோட ஒர்க் லைஃபும் ஃபேமிலி லைஃபுக்கும் சம்மந்தம் இல்லை, நான் ஆஃபீஸில் பர்ஃபெக்டாக இருக்கேன்னு மட்டும் பாருன்னு சொல்லி முடிச்சிடுறா. அது மட்டும் இல்லை, எம்ம மட்டும் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ண, என்னோட ரூம் சீக்ரெட் மட்டும் யார்ட்டையும் ஷேர் பண்ணிடாதுன்னு சொல்ல, எம்ம மட்டும் ஓகே ஓகே ஹயாமி நான் கண்டிப்பாக யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிடுறான். அப்புறம் ஹயாமி இனிமே எப்பமாச்சு ரூம் கிளீன் பண்ணனா இல்லை வேற எதுவும் வேலைன்னா கூட தயங்காம என்கிட்ட சொல்லு, கண்டிப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஆக்சுவலி நான் ரூம் எல்லாம் நல்லாவே கிளீன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே ஹயாமி வந்துட்டு இல்ல பரவாயில்ல இவன் மட்டும் நானே கிளீன் பண்ணிடுறேன், ஃபர்ஸ்ட் என்னோட இம்பார்ட்டன்ட் ஒர்க் எல்லாம் முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்றா. நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தா ஹயாமி ரூம்ல கோக் குடிச்சிட்டு இருக்கான். செம கோல்டா இருக்கும் போல, ரொம்ப ஜில் தண்ணியா வாயில வச்சா குடிக்க முடியாதுல்ல, அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே ரூம் பார்த்துட்டு நான் எப்போ என் வேலையை முடிச்சு இந்த ரூமை கிளீன் பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருக்கப்போ ஒரு கால் வருது. பதட்டத்தோட அங்க இங்கன்னு பாக்குறா. வீடியோ கால் பண்ணிருப்பாங்க போல, அதான் நீட்டா இருக்க லொகேஷனா தேடிட்டு இருக்கா ரூம்ல. ஒரு வழியா கால் அட்டன் பண்ணா நம்ம ஹயாமியோட பேரண்ட்ஸ் தான் கூப்பிட்டுருக்காங்க. ஹயாமி வந்துட்டு என்ன சடனா கால் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்கும். இல்ல பெருசா ஒண்ணும் இல்ல, நம்ம நைபர் மெடவா இருக்கால அவளோட டாட்டருக்கு பேபி கால் பிறந்திருக்குன்னு சொல்லையும் ஹயாமி என்னோட விசேஷம் சொல்லிருங்கன்னு பேரண்ட்ஸ்ட்டு சொல்லிட்டு இருக்கா. இருந்தாலும் ஹயாமி பேரண்ட்ஸ் அவங்க பொண்ணுகிட்ட ஏதோ சொல்ல வர்ற மாதிரியும் பட் சொல்ல முடியாம தவிக்கிற மாதிரியும் இருக்கு. ஃபைனலி ஹயாமி அம்மா வந்துட்டு சொல்றாங்க, என் கூட ஹொபாசாயின்னு ஒருத்தர் பார்ட் டைம் ஒர்க் பண்றாங்கல்ல, அவங்க சொன்னாங்க கம்மியா பே பண்ற மேட்ச் மேக்கிங் ஆப் இருக்கான், அதுல யார் வேணாலும் மீட் பண்ணி பிடிச்சா மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்றாங்க. உடனே ஹயாமி ஓகே இருக்கட்டும், இப்ப ஏன் இதை என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, உடனே பேரண்ட்ஸ் ஆல்ரெடி உனக்கு 35 வயசு முடிஞ்சிருச்சு ஹயாமி, எங்களுக்கும் ஆசை இருக்கும்ல உன்னை ஒரு பிரைடா பாக்கணும்னு சொல்ல, ஹயாமி வந்துட்டு எனக்கு ஒன்னும் இதுல இஷ்டம் இல்ல, உங்களுக்கே தெரியும்ல என்னோட ட்ரீம் வந்து கிண்டர் கார்டன் ஆரம்பிக்கணும், அதுக்கப்புறம் தான் மத்த எல்லான்னு சொல்லி முடிச்சிடுறா. உடனே ஹயாமி அம்மா வந்துட்டு வரும் ஃபர்ஸ்ட் எவ்வளவு மெஸ்ஸியா வச்சிருக்கேன்னு சொல்லு, இதுக்குதான் ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணணும்னு சொல்றாங்க. அதுக்கு ஹயாமி இதெல்லாம் உண்மையே இல்ல, நான் என் ரூம் எல்லாம் நீட்டா தான் வச்சிருக்கேன்னு சொல்றா. உடனே ஹயாமி அப்பா வந்துட்டு என்னால அது தாங்கவே முடியாது, என்னோட மக ரூம்ல உள்ள டஸ்டால மூச்சு அடிச்சு செத்துட்டாங்கிறத. இல்ல டாடி அப்படிலாம் இல்ல, நீங்க ஒரி பண்ணிக்காதீங்கன்னு சொல்லியுமே ஹயாமி அம்மா வந்துட்டு ஓகே ஃபைன், நாங்க நாளைக்கு உன்னோட அபார்ட்மெண்ட்டுக்கு வரோம்னு சொல்றாங்க. ஹயாமி உடனே வெயிட் நோ அப்படிலாம் சொல்றா. அவங்க அதெல்லாம் பொருட்படுத்தாம பாய் ஹனின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. நாளைக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்க எங்க திருன்னு முடிச்சிட்டு இருக்கான். அப்புறம் அவளே வந்துட்டு என்னால முடியாததுன்னு எதுவும் இருக்கா, ஓகே ஃபைன் நானே கிளீன் பண்றேன்னு சொல்லி திரும்பியும் படபடான்னு கபோர்ட்ல இருந்து திங்ஸ் எல்லாம் இவன் மேல விழுந்துது. உடனே பெட்ல விழுந்து ஓ என்னால முடியாதுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கையும் அவ போனுக்கு ஒரு ட்ரிங்னு மெசேஜ் வர சவுண்டு கேக்குது. யாருன்னு பார்த்தா இவன் மட்டும் தான். ஹயாமி உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் சொல்லுன்னு சொல்றான். ஆடு தானா வந்து தலையை கொடுக்குற மாதிரி இருக்கு. இவளும் ஓகே சொல்லிருப்பா போல. அடுத்த சீன்ல எவன் மட்டும் ஹயாமி ரூமுக்கு வந்துடுறான். பாக்குறதுக்கு ஒரு ஹவுஸ் கீப்பர் பிளம்பர் மாதிரி பர்ஃபெக்டா யூனிஃபார்ம்லாம் போட்டு வந்திருக்கான். ரூமை கிளீன் பண்றதுக்கே ரெடியாகி வந்திருப்பான் போல. ஹயாமி ரூம் கிளீன் பண்றதுக்கு 2 இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் திங்ஸ் வேண்டியது, செகண்ட் வேண்டாததுன்னு பிரிச்சுட்டாலே போதும், நம்ம ஈஸியா ரூமை கிளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றான். அப்புறமா ஒரு அட்டை பாக்ஸ் எடுத்து வச்சு ஒண்ணுல ஃபுல்லா தேவைப்படுற பொருளும் இன்னொரு பாக்ஸ்ல தேவைப்படாத பொருளும் போட சொல்லி வச்சிருக்கான். இப்போ ரூம்ல இருந்து ஒவ்வொரு பொருளா எடுத்து இது தேவையா தேவையில்லையான்னு கேட்க, காமிக்கிற எல்லா பொருளுமே எனக்கு தேவைப்படுற பொருள் தான் சொல்றா. உடனே அவன் மட்டும் இனிமே இது சரி வராதுன்னு அவனே தேவைப்படுற தேவையில்லாத பொருள் எல்லாம் பிரிச்சு வைக்கிறான். ஒரு வழியா ரூம் எல்லாம் கிளீன் பண்ணி திங்ஸ் எல்லாம் அது இடத்துல பெர்ஃபெக்ட்டா அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. ஹயாமி வந்துட்டு அவ ரூமே பாத்துட்டு இருக்கா. இது உண்மையாவே ஏன் ரூம் தானா? என் கண்ணையே என்னால நம்ப முடியல, இது மிராக்கல் தான் அப்படின்னு வர்ணிச்சிட்டு இருக்கும்போது ஹயாமி வயிற்றுல இருந்து ஒரு சவுண்ட் வந்துட்டு இருக்கு. அந்த சமயத்துல எவன் மட்டும் ஆல்ரைட் எல்லா வேலையும் முடிச்சாச்சுன்னு சொல்லிட்டு ஃபுட்டு சமைச்சிருப்பான் போல, அதை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான்.
அதை பார்த்த ஹயாமி பர்ஃபெக்ட் டைம்ல சாப்பிட ரெடி ஆயிடுறா. ஹயாமி, ஃப்ரிட்ஜில் இருந்து பொருள் வச்சு என்னால் இவ்வளோதான் சமைக்க முடிஞ்சது, பட் டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருக்கும், நீ ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லி கொடுக்கவும் அது ஸ்பூன் எடுத்து ஒரு வாய் சாப்பிட்டதும் டெலிசியஸ் டொமேட்டோன்னு பாராட்டுறா. அப்படியே நீ கிளீனிங் ப்ராசஸ் மட்டும் பர்ஃபெக்ட் இல்லை, குக்கிங் பண்ணுறதுலேயே நீ கிரேட் தான் மட்டும். இவரு காட் ஆஃப் ஹவுஸ் இருக்குன்னு சொல்றா. எனக்கு தெரியாம மட்டும் கண்டிப்பா இதெல்லாம் உங்க அம்மா தான் சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லையும் மட்டும் இல்ல ஹயாமி, உண்மையில எங்க அம்மாவுக்கு எந்த வீட்டு வேலையும் பண்ண தெரியாது, அவங்களுக்கு அதுல விருப்பமும் கிடையாது. அது மட்டும் இல்ல, நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகி என்னோட அம்மா அப்பா டிவோர்ஸ் வாங்கிட்டு புரிஞ்சுட்டாங்க. என்னோட எல்டர் பிரதர் தான் எனக்கு எல்லா ஒர்க்கும் சொல்லி கொடுத்தான்னு சொல்றான். என்னோட பிரதர் அடிக்கடி சொல்லுவாங்க, சமையலும் கரண்டியும் தான் ஒரு பையனுக்கு மிகப்பெரிய ஆயுதம்னு, அதனாலதான் எல்லா வேலையும் கத்துக்கிட்டேன்னு சொல்றான். அப்படியே நான் ரொம்ப பெருமைப்படுறேன், என்னோட சீக்கிரட்டை நீ மட்டும்தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றான். கொஞ்ச நேரம் கழிச்சு, தேங்க்ஸ் அம்மா மட்டும் எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கா, பட் வெறும் தேங்க்ஸ் மட்டும் சொன்னா இது சரியா இருக்காதுன்னு சொல்லிட்டு பர்ஸ்ல இருந்து கொஞ்சம் மணி எடுத்து கொடுக்குறான். மட்டும் அதை வாங்காம, எதுக்கு காசுலாம் கொடுத்து என்ன அந்நியப்படுத்துற, இதெல்லாம் நான் உனக்கு பண்ணதை நினைச்சு சந்தோஷப்படுறேன்னு சொல்லிட்டு அப்படியே பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறான். ஹயாமி தான் வந்து வழி அனுப்பிட்டு இருக்கா. ரூம் விட்டு வெளியே வந்ததுமே சாருக்கு செம்ம சந்தோஷம், ஏதோ சாதிச்ச மாதிரி வெச்சு குறிலாம் போட்டுட்டு வீட்டுக்கு போயிடுறான். அவன் வீட்டுக்கு ரீச் ஆயிட்டான். டோரை ரொம்ப நைஸா ஓபன் பண்றான், யாருக்கும் சவுண்டு கேட்டு வந்துடக்கூடாதுன்னு. இருந்தாலும் அவனோட எல்டர் பிரதர் பாத்துறான். மட்டும் நீ எங்க போன லாஸ்ட் நைட், நான் இவ்வளவு கவலைப்பட்ட தெரியுமா உன்னை நினைச்சு, உனக்கு ஏதோ ஆயிட்டுலாம் நினைச்சிட்டேன்னு சொல்றாங்க. உடனே மட்டும் எதுக்கா நான் பயப்படுறீங்க, நான் ஒன்னும் குழந்தை இல்ல, எனக்கு 26 வயசு ஆகுதுன்னு சொல்ல மட்டும் பிரதர் வந்துட்டு, உனக்கு எத்தனை வயசு ஆனா என்ன, எனக்கு நீனும் 6 வயசு குழந்தைதான் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. உடனே மட்டும் ரெண்டாவது எல்டர் பிரதர் ஹையார வந்துட்டு, ஒரு குழந்தைய கண்டிப்பா இவ்வளவு ப்ரெஷர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டே கப் கேக்க மட்டும் கூட்டுறாங்க. மட்டும் நானே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு கப் கேக் வாங்கிட்டு ஓடிடுறான். உடனே மட்டும் ஃபர்ஸ்ட் பிரதர் இருக்காங்கல்ல, அவரு செகண்ட் பிரதரை திட்டுறாரு, உன்னாலதான் அவன் கெட்டு போறதுன்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல பார்த்தா ஹயாமியோட பேரண்ட்ஸ் ஹயாமி வீட்டுக்கு வந்துடுறாங்க. ரூமை பார்த்துட்டு ஷாக் ஆகி நிக்கிறாங்க. இது உண்மையாவே அமேசிங் தான் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் இது வரைக்கும் என் பொண்ணுக்கு ரூம் கிளீன் பண்றதுல பொறுப்பே கிடையாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ என் கண்ணையே என்னால நம்ப முடியல, அவ்வளோ அழகா வச்சிருக்கான்னு சொல்லியும் ஹயாமி வந்துட்டு அவளே ரூமை கிளீன் பண்ணி பர்ஃபெக்டா வச்சிருக்க மாதிரி. நீங்க என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, நான் எப்பயுமே என் வேலையில கரெக்டா இருப்பேன்னு சொல்லிட்டு, ஸோ எனக்கு இந்த மாப்பிள்ளை பார்க்குற வேலைலாம் வேண்டான்னு சொல்லியும் அவங்க அம்மாவுக்கு இன்னும் டவுட்டு போல, கண்டிப்பா நம்ம மகா வீட்டை இவ்வளோ கிளீனா பண்ணி வச்சிருக்க மாட்டாளேன்னு சொல்லிட்டு டேபிள்ல கை வச்சு பாக்குறாங்க ஏதாச்சும் தூசு இருக்கான்னு. பட் டேபிள் ஃப்ளோர் எல்லாம் அவ்வளோ கிளீனா இருக்கு. அடுத்த நாள் பார்த்தா ஹயாமி ஒரு பூஞ்செடி வச்சிருப்பாங்கல்ல, அந்த கடைக்கு போறா. அவளோட ஃப்ரெண்டு கிமிகோவை பாக்குறக்கு 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹயாமி வந்துட்டு கிமிகோட்ட நடந்ததெல்லாம் சொல்றா. கிமிகோ உடனே, நீ என்ன சொல்ற ஹயாமி, ஒரு பையன் உனக்காக இவ்வளவு செஞ்சானா, என்னால நம்பவே முடியல. நான் ஒரு எமர்ஜென்சிக்காக என் வீட்டை கிளீன் பண்ண என்னோட ஜூனியர் ஒருத்தங்கிட்ட ஹெல்ப் கேட்டேன், பட் அவன் நான் ஹெல்ப் பண்ணணும்னா ஃபுட்டு எனக்கு சீப்பா கொடுக்கணும்னு டிமாண்ட் பண்ணான்னு சொல்றா. அப்புறம் ஹயாமி வந்துட்டு, இது மட்டும் இல்ல கிமிகோ, நான் பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன், அவன் வந்து கரெக்ட் டைம்ல என்ன அப்ரோச் பண்ணுவான், சூப்பர் டெலிசியஸா ஃபுட்டு சமைச்சு கொடுப்பான், சமைச்சு முடிஞ்சதும் அவனே சிங்கிள்லாம் பர்ஃபெக்டா கிளீன் பண்ணி வச்சிருவான். மோஸ்ட்லி இதனாலேயே என்னால இப்பெல்லாம் என்னோட ஒர்க்ல நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண முடியுது, இப்ப நான் ஹாப்பியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே கிமிகா வந்துட்டு, என் பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் கூட வாழ்றதே கஷ்டம், சின்னதா ரூம் கிளீன் பண்ண சொன்னா கூட பண்ண மாட்டான், அவன் கூட சேர்ந்து வாழ்றதே கஷ்டம்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹயாமி மட்டும் சேர்ந்து கான்ஃபரன்ஸ் மீட்டிங் போறாங்க. ஆல்ரெடி ஒரு மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம் சொன்னாங்கல்ல, டெலிசாப் கனேசிரியா, அவங்க கிட்ட பேசி எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணி ரேகானோட வேக்கம் கிளீனரை ப்ரொமோட் பண்ணணும், அதுக்காக தான் போயிருக்காங்க. ஹயாமி வந்துட்டு பிரசன்டேஷன் கொடுத்துட்டு இருக்கா. அதுல ஒரு பர்டிகுலர் பிராண்ட் சக்சஸ் ஆக காரணமே டெலிசாப் கனேசிரியா பிளாட்ஃபார்ம் தான். அது மட்டும் இல்ல, எங்களோட வேக்கம் கிளீனர் மற்ற பிராண்ட் வேக்கம் கிளீனரை கம்பேர் பண்ணும்போது
15% லைட்டராக தான் இருக்கும். அப்புறம் இது யூஸ் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸி தானே சொல்ல. கணேசிரியா வந்துட்டு உங்கள் வீட்டில் இந்த வேக்கம் கிளீனர் தான் யூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டுடுறாரு. ஹயாமிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. டக்குன்னு ஆமாம்மா நான் இதுதான் எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிடுறான். உடனே கணேசிரியா வந்துட்டு ரியலி அமேசிங்னு பாராட்டுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஏமா மட்டும் அடிப்பாவி இப்படி பச்சை புழுவுறியே, நீ ஏமா வீட்டெல்லாம் கிளீன் பண்ற, நான் தானே எல்லா வேலையும் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி ரியாக்ட் பண்றான். மீட்டிங் முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்புறாங்க. எம்மட்டோ ஹயாமியும் நடந்து போயிட்டு இருக்கும்போது எம்மட்டோ ஹயாமிட்ட கேக்குறான், இன்னைக்கு மீட்டிங் நம்மளுக்கு கண்டிப்பா ஃபேவரா தான் வரும்னு நினைக்கிறேன். பட் ஆனா எனக்கு ஒண்ணு புரியல, நீ எதுக்கு கணேசிரியாட்ட நான் இந்த ப்ராடக்ட் தான் யூஸ் பண்றேன்னு சொன்னேன்னு கேட்க ஹயாமி உடனே நம்ம பிராண்ட் பத்தி வசதி பேசுறதுல ஒண்ணு தப்பு இல்லைன்னு சொல்றா. எம்மட்டோ உடனே ஓகே ஹயாமி நீ விருப்பப்பட்டா நான் இன்னைக்கு வந்து சமைச்சு தரலாமான்னு கேட்க ஹயாமி உடனே உனக்கு எதுவும் கஷ்டம் இல்லைன்னா எனக்கு ஓகே தான் சொல்றா. எம்மட்டோ வந்துட்டு நீ நம்ம ஏதாச்சும் கறி சமைக்கலாம், எதுக்குன்னா மீட்டிங் ஃபேவரபிளா இருந்துச்சுன்னு சொல்றான். உடனே ஹயாமி ரொம்ப ஹாப்பியா ஆயிடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் ஞாபகம் வருது அவ ஏதோ இம்பார்ட்டன்ட் ஃபைல் ஆஃபீஸ்ல சப்மிட் பண்ணணும் போல. என்ன பண்றதுன்னு எம்மட்ட கேட்டுட்டு இருக்கா. எம்மட்ட உடனே என்னால போய் உன்னோட ஃபைலை சப்மிட் பண்ண முடியாதே, என்ன பண்றதுன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஹயாமி மீட் சாப்பிடணும்னு ரொம்பவே ஆசை ஆயிட்ட போல. உடனே ஹயாமி எம்மட்டோட்ட அவ ரூம் கீ கொடுத்துட்டு நீ ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போயிடு, நான் ஃபைலை சப்மிட் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்ல எம்மட்டோவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுறா. ஏன்னா ஒரு டைம்ல ரூம்ல கூட அலோவ் பண்ணிருக்க மாட்டாள்ல, அதெல்லாம் நினைச்சு ஹாப்பியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தா ரிப்போர்ட் சப்மிட் பண்றதுக்கு ஆபீஸ் போயிருப்பால. அப்போ சிஸ்டம்ல ரிப்போர்ட் போட்டுட்டு இருக்கா. சடனா ஒரு கால் வருது. கெனிசிரியா தான் கால் பண்ணிருக்காங்க. உடனே மீட் பண்ண வர முடியுமான்னு கேட்க இவளும் மீட் பண்ண போயிடுறா. கணேசிரியா வந்துட்டு ஹயாமிய பார்த்து சடனா மீட் பண்ண கூப்பிட்டதுக்கு சாரின்னு கேட்க உடனே ஹயாமி பரவாயில்ல நானே உங்களை மீட் பண்ற வாய்ப்புக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்றா. உடனே கணேசிரியா வந்துட்டு நீ ரியலி அமேசிங் ஹயாமி, இன்னைக்கு மீட்டிங்ல நீ சூப்பரா பிரசன்டேஷன் கொடுத்த. அது மட்டும் இல்ல ஒரு பொண்ணு ஒர்க் லைஃபையும் பேலன்ஸ் பண்ணிட்டு வீட்டு வேலையும் பாத்துக்கிறதுங்கிறது ஈஸி இல்ல. நீ ஒரு பெர்ஃபெக்ட் உமன், ஒரு ஐடியல் ஒய்ஃப் மெட்டீரியல் அப்படின்னா சொல்லிட்டே பக்கத்துல ஒருத்தர் இருந்தாருல அவரை காமிச்சு இவன் தான் என் பையன், அடுத்த ஓனரு இந்த கம்பெனிக்கு இவன் தான் சொல்றாரு. உடனே ஹயாமி வந்துட்டு எல்லாமே நமக்கு சாதகமா இருக்கு, இப்பவே போயிட்டு டாக்குமெண்ட்டை சைன் வாங்கிடலான்னு நினைச்சிட்டு அவர்கிட்ட போய் கொடுக்குறான். ஆனா அவரு ஹயாமியை நகட்டி விட்டுட்டு ஒரு டிமாண்ட் வைக்கிறாரு. என் பையனுக்கு உன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஸோ நீ மேரேஜ் அக்செப்ட் பண்ணிட்டா ஹைஃபையா ப்ராடக்டை நான் ப்ரொமோட் பண்ணி தரேன்னு சொல்லியும் ஹயாமி ஷாக் ஆயிடுறா. அப்படியே சோகமாயிடுறா. ஏன்னா அவ திங்க் பண்ணி கூட பார்த்ததில்ல இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்னு. அடுத்த சீன்ல பார்த்தா நல்லா நைட் டைம் ஆயிடுது. ஒரு பார்க்ல தனியா உட்காந்து அந்த சப்ளிமெண்ட்ரி டாக்குமெண்ட்டையே பார்த்துட்டு இருக்கா. அப்படியே இதுவரை நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்கல்ல நீ மணமகளா வரணும்னு விரும்புறதான், அதெல்லாம் நினைச்சு இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அந்த டைம்ல 2 பேரு அவ பக்கத்துல வந்துட்டு கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா சமயம் குடிச்சிருப்பாங்களாட்டு இருக்கு. அவளே நடந்ததை நினைச்சுட்டு வந்து போயிருக்கா. அவகிட்ட போயிட்டு இந்த ஒய்ஃப்லாம் ஹெல் தான், அவ கூட வாழ்றதே நரகம், ப்ராப்பரா எந்த வீட்டு வேலையும் இவங்களுக்கு செய்ய தெரியாம நம்மள பாடா படுத்துவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. அப்படியே ஹயாமிய பார்த்து ஏ பொண்ணு நீயாச்சும் ஒழுங்கா வீட்டு வேலை சமய வேலை எல்லாம் கத்துட்டு போ, உன் புருஷனை பையே பாடா படுத்தாதுன்னு சொல்லியும் இன்னொருத்தர் இருந்தார்ல அவரு சொல்றாரு இவன் ஆல்ரெடி மேரேஜ் பண்ணிருப்பாமாப்ல, அவ இவகிட்ட மாட்டிட்டு தான் முழிச்சிட்டு இருப்பான்னு சொல்லிட்டுறாரு. அப்படியே இவ எவ்வளவு அழகா இருக்கா, கண்டிப்பா இன்னொருத்தர் ஒய்ஃபா தான் இருப்பா அப்படின்னு எதுதோ சொல்லிட்டு இருக்கானுங்க. ஹயாமி கோவத்துல எழும்பி அங்கிருந்து போலான்னு மூவ் பண்றான். அந்த குடிகார ஆளுங்க இவ கைய பிடிச்சிட்டு வம்பு பண்றாங்க. ஓ மேல நல்ல வாசனை வருதுன்னு சொல்லி மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணும்போது யாரோ ஒருத்தன் ஒரு கரண்டிய வச்சு தடுக்கிறாங்க. வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ எமமெட்டோ தான். அப்படியே ஆக்ஷன் ஹீரோ மாதிரி இங்க இருந்து போகல அப்படின்னு கரண்டிய வச்சு சொல்லிட்டு இருக்கையும் ஹயாமிய திரும்பி பார்த்து டைம் என்ன ஆகுது, இந்த டைம்ல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, என்கிட்ட கீ கொடுத்துட்டு மீட் சமைக்க சொல்லிட்டு இங்க என்ன பண்ற, டைம் கீப் அப் பண்ண மாட்டியான்னு திட்டுறான். இவங்க பேசிட்டு இருக்கும் போதே அந்த குடிகாரங்க வந்துட்டு உனக்கு என்ன ப்ராப்ளம் மேன், அவளை ஏன் நீ கேள்வி கேட்கறன்னு கேட்கவும் எமமெட்டோ டென்ஷன் ஆயிடுறான். முதல்ல நீங்க இங்க என்ன பண்றீங்க, இப்படி நீங்க ஓவர் ட்ரிங்க் பண்ணி வயலன்ஸா நடந்துகிட்டு போலீஸ் மட்டும் இன்ஃபார்ம் பண்ணா நீங்க இப்போதைக்கு வெளியவே வர முடியாது, பாத்துக்கோங்கன்னு நல்லா கத்தி விட்டுறான். அது மட்டும் இல்ல உங்க ஃபேமிலியை பத்தி நினைச்சு பாருங்க,
வீணா போலீஸ்ல மாட்டினா அவங்க தான் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லியும் குடிகாரங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஹயாமியும் எம்மமட்டவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. எம்மமட்டம் ஹயாமிட்ட மீட் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டுன்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக சூப் வச்சிட்டு இருக்கான். ஏன்னு தெரியல சடனாக ஹயாமி சிரிச்சுட்டே இருக்கா. உடனே எம்மமட்டம் என்னன்னு கேட்க, நீ ஆல்ரெடி சொன்னல குக்கிங் கரண்டி தான் வைப்பேன்னு, அது எனக்கு இன்னைக்கு தான் புரிஞ்சுது. நீ எவ்வளோ அழகா லெக்சர் எடுத்து அந்த 2 ஓல்டு மணியை இங்கேருந்து போக வச்ச. நீ உண்மையாவே அமேசிங் தான் எம்மமட்டம் அப்படின்லாம் சொல்லி பாராட்டுறா. ஆனால் எம்மமட்டம் சொல்கிறான், உன்னை கம்பேர் பண்ணும்போது நான் அவ்வளோலாம் அமேசிங் இல்லை. நீ தான் கொஞ்ச நேரத்துலேயே எல்லாரோட மனசையும் ஈஸியாக கவர்ந்துடுறேன். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு கூட உன்னால தான் கணேசிரியா ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அக்செப்ட் பண்ணாங்கன்னு சொல்லியும் ஹயாமி அப்படியே அழுக ஆரம்பிச்சிடுறா. அப்படியே ஹனேசிரியா ஆஃபீஸ்ல நடந்ததுலாம் சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நான் என்னோட 3 குவாலிட்டியை பேஸ் பண்ணி தான் எல்லாமே பண்றேன், ஆனா இப்போ நான் ரொம்பவே ஹோப்லெஸ்ஸா திங்க் பண்றேன்னு சொல்றா. உடனே மட்டும், உனக்கு ஒன்று தெரியுமா, நான் ஆஃபீஸ்ல ஜாயின் பண்ண டைம்ல நான் உன்கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணேன். என்னால சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அதை நான் உன்கிட்ட சொல்லும்போது நீ என்ன திட்டலை, என்ன அப்ரிஷியேட் தான் பண்ண, என்ன என்கரேஜ் பண்ண. என்னால் அந்த மூமெண்ட்டை மறக்கவே முடியாது. அதே மாதிரி தான் ஹோப்லெஸ்ன்னு எதுவும் இல்லை. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரூமே எடுத்துக்கோ. நேற்று ஒரு ரூமு எவ்வளோ டெட்டியாக மெஸ்ஸியாக இருந்துச்சு, இன்னைக்கு எவ்வளோ நீட்டாக மாற்றிட்டோன்னு பாரு சொல்லி இப்படிலாம் சொல்லி அவளை ஆறுதல் படுத்துறான். செஞ்சு வச்ச சூப்பை எடுத்து கொண்டு கொடுத்து இப்போவே சூடாக குடிச்சிட்டு ஹயாமி, இல்லைன்னா கோல்ட் ஆயிரும்னு சொல்லி கொடுக்குறான். ஹயாமி இப்போ கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. சடனாக எம்மா மட்டும் டைம் பார்த்துட்டே, ஆல்ரெடி லேட் ஆயிட்டு ஹயாமி, இப்போ போனாதான் லாஸ்ட் ட்ரெயினையாச்சும் பிடிக்க முடியும், நாளைக்கு பார்க்கலாம் பாய்ன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இவ அப்படியே ஏதோ திங்க் பண்ணிட்டே இருக்கா. எம்மகிட்ட கிளம்பிட்டான்னு பார்த்தா திருப்பி ஓடி வந்து உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்கிறான். இவ என்னன்னு கேட்க, வெல்கம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு இவளை சிரிக்க வச்சுட்டு திருப்பி போயிடுறான். நெக்ஸ்ட் டே ஹயாமி கணேசிரியாவை பார்க்க அவர் ஆஃபீஸ் போயிடுறா. அவர் நீ உன் முடிவை சொல்ல வந்திருக்கியான்னு கேட்கவும் ஆமான்னு சொல்கிறா. சாரி என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்ககிட்ட நிறையா பொய் சொல்லிட்டேன். அவர் உடனே நீ என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்க, நான் நேற்று ப்ரெசன்டேஷனில் போய் சொல்லிட்டேன், நான் உண்மையிலேயே எந்த வீட்டு வேலையுமே செய்ய மாட்டேன், இன்னொருத்தவங்க தான் இதெல்லாம் பண்ணுறாங்க, ஸோ என்னால் உங்கள் பையனை கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறா. உடனே ஹனேசிரியா வந்துட்டு, ஆல்ரைட் நீ சொன்னது போய் தானே, உன்னோட டீல் இதோடு முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு உடனே அங்கேருந்து மூவ் பண்ணுறாரு. உடனே ஹயாமி, ஒரு நிமிஷம் சார், பட் இந்த வேக்கம் கிளீனரோட கேப்பபிலிட்டிலாம் உண்மைதான், ஸோ இதை நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் டாக்குமெண்ட் கொடுக்குறா. இதில் இந்த வேக்கம் கிளீனரோட பெனிஃபிட் எல்லாமே இருக்குது, இது கொஞ்சம் பாருங்க. அப்புறம் இன்னொரு விஷயமும் இருக்குது, உங்களுக்கு இப்போ தேவை பர்ஃபெக்ட் ஒய்ஃப் இல்லை, இந்த மாதிரியான பர்ஃபெக்ட் ப்ராடக்ட் தான். இதை வந்துட்டு ஆணு பொண்ணுன்னு யாருனாலுமே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றா. அவரும் அதை அவ கையிலேருந்து பிடுங்குற மாதிரி வாங்கிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஆனால் அடுத்த சீனில் தான் ட்விஸ்டே இருக்கு. கணேசிரியா ரேகனோட வேக்கம் கிளீனரை மீடியாவில் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காரு. இதை ஹயாமி எம்மட்டவும் வீட்டிலேருந்தே எம்மட்டம் சமைச்ச ஃபுட்டோட சாப்பிட்டுட்டே பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் டிவி ஆஃப் பண்ணிட்டு 2 பேரும் நல்லா சாப்பிட்டுட்டே பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹயாமி வந்துட்டு, ஏன் எல்லாரும் நானே ஒய்ஃப் ஆகணும்னு நினைக்கிறாங்க, பேசாமல் யாராச்சும் ஒய்ஃபாக கிடைச்சா பரவாயில்லன்னு சொல்லியும் மட்டும் நான் உன் மனைவியாக இருக்க விரும்புகிறேன்னு சொல்லிடுறான். என்னது அப்படிங்கிற மாதிரி இவ பார்க்குறா. இந்த ட்விஸ்ட்டை கண்டிப்பாக ஹயாமியை எதிர்பார்த்துருக்க மாட்டான். இதோட இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் அவங்க எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இஸ் பை ஃப்ரம் நான். பாய். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க.